Hello friends, welcome to Nivis MenuCard. இந்த வீடியோல ரொம்ப ஈஸியா ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல கடாய் பன்னீர் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த கிரேவிக்கான மசாலா பவுடர் செய்ய 1 டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லி, 1 காஷ்மீரி ரெட் சில்லி ஆட் பண்ணிட்டு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்ல வச்சு வறுத்துக்கோங்க. இந்த மல்லி எல்லாம் நல்லா கலர் மாறணும். இப்போ கலர் மாறினதுக்கு அப்புறம் இது கூட 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் 1 நிமிஷத்துக்கு லைட்டா சூடு பண்ணா மட்டும் போதும். ரொம்ப நேரம் வறுக்கணும்னு தேவையில்லை. இதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை ஒரு ஃபைன் பவுடராக இல்லாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. இதுதான் கடாய் மசாலா பவுடர். அடுத்து ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நான் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கேப்சிகமும் இதே மாதிரி க்யூபாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையும் மீடியம் ஃப்ளேமில் 1 நிமிஷத்துக்கு மட்டும் லைட்டாக வதக்கிக்கோங்க. அவ்வளோதான், இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக இந்த கிரேவிக்கு தேவையான வெங்காயம் தக்காளி பேஸ்ட் ரெடி பண்ண அதே கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 5 பல் பூண்டு, 2 துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துட்டு இதை மீடியம் ஃப்ளேமில் 1 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் லைட்டாக கலர் மாற ஆரம்பித்ததுக்கப்புறம் இது கூட ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை மூடி போட்டு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வச்சுக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் கழித்து தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி சாஃப்டாகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம். இது ஆறுனதுக்கப்புறம் நல்லா பேஸ்ட்டாக இதை அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த கிரேவி செய்ய தேவையான வெங்காயம் தக்காளி பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து கிரேவி செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு இந்த பட்டர் லைட்டாக உருக ஆரம்பித்ததும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே லோ ஃப்ளேமில் வச்சு இந்த பொடியெல்லாம் கருகிடாமல் லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்டெல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கணும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற கடாய் மசாலா பவுடரை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல வாசனைக்காக இது கூட 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் 1 கப் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த அந்த வெங்காயம் கேப்சிகமை இதில் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இது கூடவே ஒரு 100 கிராம் அளவுக்கு பன்னீரை நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை 5 நிமிஷம் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வேக வச்சுக்கோங்க. இது ரொம்ப நேரம் வெந்துச்சுன்னா பன்னீர் ரொம்ப ஹார்ட் ஆகிடும். அதனால் 5 நிமிஷம் மட்டும் போதும். கடைசியாக இதில் கொஞ்சமாக கசூரி மேத்தி ஆட் பண்ணிவிட்டு இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். இந்த கிரேவி சப்பாத்தி, நான், புலவ் இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறையா ரெசிபிஸ் பார்க்க நிவிஸ் மெனுகார்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.